கோடீஸ்வரனா வாழ்றது மட்டும் இல்லை, ஈஸியாக கோடீஸ்வரனாகவும் ஆகலாம் அவரை மாதிரி வாழ்ந்தா. ஸோ இதை ஏன் நம்ம ஒரு ரெசல்யூஷனாக இந்த வருஷம் இல்லை, இனிமேல் எப்பயுமே இதை ஏன் கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சேன். இல்லை பணக்காரங்க தானே செலவு பண்ணுவாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நிறைய ஸ்டடீஸு ஏழைகள் தான் அவங்க பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் பேசிக்கலாக அவங்க வாழ்க்கை மற்றவங்களுக்காக வாழாமல் நம்மளுடைய வாழ்க்கைக்காக செலவு பண்ணால் 10 கோடி இந்தியர்கள், ஒரு நீத்தி ஆயோக் ரிப்போர்ட் சொல்லுது, 10 கோடி இந்தியர்கள் பாவர்ட்டிக்கு தள்ளப்படுகிறார்களாம். ஏன்னா வணக்கம் இஸ்ரேல் ஜெபசிங். ஸோ 2025 பிறந்துருச்சு. போன வாரத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படிலாம் யோசிப்போம். போன வாரம் ஒரு ஆர்டிக்கிள் படிச்சிருந்தேன் மின்ட்டில், இன்னும் நிறைய பேப்பர்லேயும் அது வந்துருந்துச்சு. ஜப்பானுடைய ஒரு கோடீஸ்வரர் ஹிரோத்தோ கிரிதானி. ஸோ அந்த கோடீஸ்வரர் மாதிரி நாம் ஏன் வாழக்கூடாது அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ அது நான் மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தர் நீங்களும் ஒரு கோடீஸ்வரனாக வாழலாம். கோடீஸ்வரனாக வாழ்கிறது மட்டும் இல்லை, ஈஸியாக கோடீஸ்வரனாகவும் ஆகலாம் அவரை மாதிரி வாழ்ந்தா. ஸோ இதை ஏன் நம்ம ஒரு ரெசல்யூஷனாக இந்த வருஷம் இல்லை, இனிமேல் எப்பயுமே இதை ஏன் கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ ஹிரோத்தோ கிரிதானி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஜப்பானில் உள்ள ஒரு கோடீஸ்வரர். 34 கோடி ரூபாய் இப்போத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஷேர் மார்க்கெட்டில். இன்னும் பல மடங்கு அது ஏறும். ஸோ அவர் அதை எல்லாமே அசட்டில் போட்டு வச்சுருக்கார். ஸோ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமானா, டெய்லியும் சைக்கிளில் தான் போவாராம். எதற்காக சைக்கிளில் போகிறாருன்னா, எதுக்கு தேவையில்லாத கார் செலவு, பெட்ரோல் செலவு அப்படின்றது அவருடைய ஐடியா. சரி, அவருடைய சாப்பாடு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃப்ரீ கூப்பனை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காராம். ஃப்ரீ கூப்பன் அவருக்கு எப்படி கிடைக்குமான்னா, அவர் வாங்குகிற ஷேரில் ஜப்பானில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில். அந்தந்த கம்பெனி அவங்க இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, நீங்கள் 5 ஷேர் வச்சுருந்தா கூட உங்களுக்கு பீரியாடிக்காக வவுச்சர்ஸு, கூப்பன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது அனுப்பிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் பேட்டா நிறைய கூப்பன்ஸ் அனுப்புவாங்க. பேட்டா ஷேர்ஸ் வாங்கினீங்கன்னா டைட்டனு, அதுக்கப்புறம் ஐடிசி சில டைம் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா ஹோட்டல்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னா, அந்த கூப்பன் வச்சு நம்ம ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும். ஜப்பானை பொறுத்தவரை நிறைய ஃப்ரீ கூப்பனே கிடைக்குமா. அவருடைய முக்கியமான சித்தாந்தமே, கூப்பனை மட்டும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அதை விட வெக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்றுமே வாழ்க்கையில் இல்லை அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு கூப்பனையும், அதாவது கூப்பன் முடிகிறதுக்குள்ள கடன்னு சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடி போவாராம். நிறைய ஓசியிலே படம் பார்ப்பாராம். ஏன்னா கூப்பனில் நிறைய படம் கிடைக்கிறதுனால அங்கே போயிட்டு சில டைம் படம் நல்லானா கூட சரி அட்லீஸ்ட் ஒரு ஏசி இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இப்படி சம்பாதிச்சு என்ன வாழ்க்கையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த கோடீஸ்வரர் பார்த்தீங்கன்னா, தான் சம்பாதிச்ச கோடிகளை மேலும் மேலும் பெருக்கிக்கிட்டு இருக்காரு. அதாவது குரோத் ப்ராசஸில் இருக்கிறாரு. அவர் ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் இருந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லையா. 2008 வரைக்கும் உங்களையும் என்னையும் மாதிரி தேவையில்லாததுக்கெல்லாம் செலவுகள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் 2008 ஷேர் மார்க்கெட்டில் பயங்கரமான அடியாங்க அவருக்கு. எழும்பவே முடியாத அடி அப்படின்னு நினச்சாராம். அதனால் வேறு வழி இல்லை அப்படின்னு சைக்கிளில் போக ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய செலவுகளெல்லாம் சுருக்கி கொண்டு இருக்கிறார். எதற்கு செலவு பண்ணணும், சரி இந்த ஷேர்னால் என்ன பிரயோஜனம், ஏதோ ஃப்ரீ கூப்பன் கிடைக்குதா, இந்த ஃப்ரீ கூப்பனை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையை ஆரம்பித்தவர் அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ஷேர் குரோத் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பல மடங்கு கோடி வச்சுருக்காரு, பெருகிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரான்னா, போதுங்க இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, தேவையில்லாத செலவு இல்லை அப்படின்னு யோசிக்கிறார். ஸோ நீங்களும் நானும் ஹிரோத்தோ கிரிதானி மாதிரி ஒரு கோடீஸ்வரர் வாழ்க்கையை ஈஸியாக வாழலாம். அது ஈஸின்றதோட அதுதான் பெட்டர் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இது கஞ்சத்தனமாக வாழணும்லாம் இல்லை. ஹிரோத்தோ கிரிதானி கஞ்சத்தனமாக வாழ்கிறாரா, இல்லை ஃப்ரூகலாக வாழ்கிறாரா? ஃப்ரூகல்ன்றது என்னென்னா, சிக்கனமாக எதற்கு செலவு பண்ணணும், எதற்கு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு அழகாக பிரித்து பார்த்து வாழ்கிறாரு. அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறது ரொம்பவே ஈஸியானது. காலத்துக்கும் அதுதான் நிற்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு செலவை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஈஸியாக நம்ம முடிவு பண்ணிடலாம், இதற்கு செலவு பண்ணலாமா பண்ணக்கூடாதா. இந்த காந்திஜிஸ் தலிஸ்மான் அப்படின்னு ஸ்கூல் புக்லலாம் இருக்கும் ஃபஸ்ட்டு பேஜில். அதாவது எப்பயாவது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு ஏழைக்கு உங்களுடைய செயல் யூஸ் ஆகும்னா அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி நம்ம ஹிரோத்தோ தலிஸ்மான் என்னவா இருக்கும்னா,
அவர் சொல்லல, நான் சொல்றேன். உங்களுக்கு இதுக்கு செலவு பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? எதுக்கு செலவு பண்ணலாம்? ஒரு அசெட்டுக்கு செலவு பண்ணலாம். அசெட்ன்றது என்னது? அது மூலமா உங்களுக்கு மேலும் மேலும் வருமானம் வந்துகிட்டே இருக்கணுங்க. அப்படின்னா அதுக்கு செலவு பண்ணுங்க. அந்த அதுல வருமானம் வராதா? அப்ப தேவையில்லாததுக்கு நீங்க செலவு பண்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு ட்ரெஸ்ஸு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸு பிராண்டடு எல்லா அதாவது யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்ல எந்த ஏஜா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸுக்கு நல்லா செலவு பண்ணணுங்க அப்படின்னுவாங்க. சரி, அந்த ட்ரெஸ்ஸ எத்தன முறை போடப் போறோம்? அது அசெட்டா? இப்ப எப்ப அது ட்ரெஸ் அசெட் ஆகும்? அது மூலமா உங்களுக்கு வருமானம் வந்துச்சுன்னா. நீங்க வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் ஆறீங்க. அப்ப தாராளமா அதுக்கு செலவு பண்ணுங்க. இல்ல அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அதனால எனக்கு என் ஆஃபீஸ் போறதுக்கு நான் இதான் கரெக்ட்டா அப்ப தாராளமா ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுங்க. ஆனா, நான் அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இன்ஸ்டால ஃபோட்டோ எடுத்து போடுவேன். அதனால இத்தன லைக் வரப்போது. அதனால எத்தன வாட்டி அந்த ட்ரெஸ்ஸ போடப் போறேன்? 2 முறை, 3 முறை. இப்ப நெறைய பேர் இந்த கல்யாணங்களுக்கெல்லாம் நான் பார்ப்பேங்க. லெஹங்கா அப்படின்னு ஒண்ணு எடுப்பாங்க. பெண்கள். ஆண்களுக்கு அது ஈக்குவலன்ட்டா ஒண்ணு. எடுத்துட்டு அது விலை இருக்குங்க. 20,000, 25,000 ஒரு முறை போடுவாங்கங்க. அவங்க கல்யாணமா இருந்தா கூட ஓகே. வேற யாருக்கோ கல்யாணத்துக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம். அதுக்கு நான் ஒரு லெஹங்கா எடுத்துர்றேன். ஸோ, அது பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த பணத்த தூக்கி போடுறீங்க கீழ. அப்படி இல்லாம ஒரு ட்ரெஸ்ஸ ஆவரேஜா எவ்வளோ உலகம் அளவுல கணக்கெடுத்தாங்களாங்க. 6 முறை தான் மக்கள் போடுறாங்களாங்க அந்த ட்ரெஸ்ஸ. ட்ரெஸ்ஸோடைய வேஸ்டேஜ் தான் லட்சக்கணக்கான டன்னு வேஸ்டேஜா போதாங்க. ஒரு ட்ரெஸ்ஸ நீங்க வாங்கும்போது, அட்லீஸ்ட் நான் இத 30 முறையாவது போடுவேனா? அப்படின்னு யோசிங்க. போடுவீங்க நெனச்சீங்கன்னா வாங்குங்க. ஸோ, எப்பயுமே இதெல்லாம் ஒரு டெஸ்ட்டா வச்சுக்கோங்க. தேவையில்லாம நம்மட்ட பணம் இருக்குன்றதுக்காக செலவு பண்ணணுன்றது ரொம்ப தவறான விஷயம். மார்க் ஜுகர்பர்க் அவருக்கு இல்லாத பணமா? பல லட்சம் கோடி வச்சிருக்காருங்க. 3 டீ ஷர்ட், 3 ஜீன்ஸாங்க. மாத்தி மாத்தி அதையே போட்டுக்கிட்டு இருப்பாராங்க. ஸோ, அவரே அப்படி இருக்கும்போது, நாம தேவையில்லாம அவரு லைக் போடுவாரு, இவரு லைக் போடுவாருன்னு நெனச்சு Instagramமுக்காக ஒரு ட்ரெஸ்ஸ 1 முறையோ, 2 முறையோ பண்றது. வாங்கிட்டு வேஸ்ட் பண்றது மிக மிக தவறான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லோருமே வேஸ்ட் பண்றது. இந்தியாவே வேஸ்ட் பண்றது. எதுக்குன்னா, கல்யாணங்களுக்கு. அதாவது இந்த கல்யாணத்த வந்துட்டு அப்படி ஒரு ஹைப்டா வச்சிருக்கோங்க நம்மளுடைய இந்தியன் சொசைட்டி. உலக அளவுல கல்யாணங்களுக்கு அதிக அளவு செலவு பண்றது இந்தியர்களாம். இந்தியர்கள் ஒரு வருடத்துக்கு 10,00,000 கோடி ரூபாய் செலவு பண்றோமாங்க திருமணங்களுக்கு. இல்ல, இல்ல பணக்காரங்க தானே செலவு பண்ணுவாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நெறைய ஸ்டடீஸ் ஏழைகள் தான் அவங்க பெர்சன்டேஜ் ஆஃப் இன்கம்ல ஜாஸ்தி செலவு பண்றதாம். ஸோ 10,00,000 கோடி ரூபாயை திருமணங்களுக்கு செலவு பண்றது, அத மத்த நாட்டெல்லாம் பார்க்கும்போது, என்னங்க இப்படி ஒரு டிஸ்ப்ளே தேவையில்லாம அருவருக்கத்தக்க இருக்கு. ஏன்னா, கல்யாணம்ன்றது என்னங்க? ஒரு ஆணும், பெண்ணும் இணையிறாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லா அப்படின்னு. அப்போ அவங்க அந்த கல்யாணத்த அவங்களுடைய சந்தோஷத்துக்காக, அவன் இந்த இத நினைப்பான். இவன் கல்யாணம் இப்படிலாம் வச்சாங்களே! அப்ப நம்ம இன்னும் நல்லா வைக்கணும். சரி அப்பன்னா கூட கல்யாணத்துக்கு செலவு பண்ணும்போது, சொந்த காசுல நம்ம பண்ணணும். கடன் வாங்கி இன்னைக்கு பண்றது திருமணங்கள் தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாம். ஸோ மத்தவங்க நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு, ஒரு கடன வாங்கி, அந்த பணத்த பொண்ணு, மாப்பிள்ளை 2 பேரும் ஒரு எவ்வளோ செலவு பண்றாங்களோ, அதுக்கு ஒரு தங்கமோ, ஏதோ ஒரு அசெட், இல்ல ஒரு வீடோ, அது காலத்துக்கும் அவங்களுக்கு இருக்க போது. 1 நாள் கூத்துக்காகவோ, இல்ல 3, 4 நாள் கூத்துக்காக 20, 30 வருஷம் கடன அடைச்சு, அடைச்சு வாழ்றது ஒரு வாழ்க்கையா? அப்ப கல்யாணம் ஒழுங்கா நல்லா பண்ணுங்க. எவ்வளோ செலவு பண்ணணும் ஒரு இது வச்சுக்கோங்க. தேவையில்லாம கடன வாங்கி, அவன் நினைப்பான், இவன் நினைப்பான். அந்த திருமணத்துக்கு வரவங்க சந்தோஷமா போணும். எப்ப சந்தோஷமா போவாங்க? நல்ல சாப்பாடு இருந்துச்சுன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு, பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்கணும்னு. ஏன் அந்த காலத்துல அப்படி ஊர கூட்டி கல்யாணம் பண்ணுங்கன்னாங்கன்னா, லீகல் சிஸ்டம் அப்ப பெருசா கிடையாது. சோசியல் மீடியா காலமும் இல்ல. அப்போ ஒரு கல்யாணம் ஒருத்தர் பண்ணிட்டு, இன்னொரு ஊர்ல போயிட்டு, எனக்கு கல்யாணம் ஆகல, இன்னொரு கல்யாணத்த பண்ணிறக்கூடாதுன்றதுக்காக, ஊர கூட்டி, "எப்பா இவனுக்கு கல்யாணம் ஆகுது. என் பொண்ண இவனுக்கு குடுக்குறேன். பார்த்துக்கோங்க, பார்த்துக்கோங்கன்னு" சொல்லி கல்யாணம் பண்ணது. இப்ப அப்படி இல்லையே. சோசியல் மீடியா காலம் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் உடனே. இன்னொன்னு முக்கியமான விஷயம் லீகல் சிஸ்டம் ப்ராப்பரா இருக்கு. ஸோ இந்த சூழல்ல தேவையில்லாம அது இல்லாம வெறும் பொண்ணு வீட்ல தான் கல்யாணம் பண்ணணும். அப்படி இல்ல. பையன், பொண்ணு 2 பேருக்கும் தானே கல்யாணம் ஆகுது. அப்ப ஈக்குவலா செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். பிளஸ் தேவையில்லாத கல்யாணத்துக்கு கடன் வாங்கி செலவு பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதற்கு அடுத்தது கார், பைக்கு. பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 3,00,000 பைக்கு, ரூ. 4,00,000 பைக்கு. ஒரு பைக்குன்றது அசெட்டா
அசெட்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ அசெட்டுன்றது என்னது? அது மூலமாக உங்களுக்கு வருமானம் வருதா? இல்லை இல்லைங்க, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், அதுக்கு வேணும் பைக். வாங்குங்க. நீங்கள் வாங்காமல் யார் வாங்க போகிறா? ஆனால் இல்லை இல்லை, நான் 2,00,000 3,00,000 அந்த பைக்கில் போனால் தான் ஆஃபீஸ்க்கு போக முடியுமா? அப்போ மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னொன்று, கடனை முடிஞ்ச வரைக்கும் பைக்கை ஃபுல் பேமெண்ட்டில் வாங்க பாருங்கங்க, முடிஞ்ச வரைக்கும். இல்லையா அது அசட்டா, சரி நான் வாங்குற சம்பளத்தில் இவ்வளோ, ஏன்னா நான் ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு இதோட இது ஈஸியாக இருக்குது அப்படின்னா பைக் வாங்கலாம். ஆனால் கடனையும் வாங்கி மற்றவங்களுக்காக வாங்கி 3,00,000 ரூபா பைக்கு, அதுக்கு வட்டி 20-25% அப்படி பாருங்க. அடுத்த நாளே அந்த பைக்கை விற்கிறீங்கங்க. இமீடியட்டாக 30,000 40,000 குறையுமா? அப்போ அது அசட்டே கிடையாது, அது டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது. அப்போ தேவையில்லாமல் வட்டிக்கு வட்டி, இதுவும் விலை குறையுது, மற்றவங்களுக்காக வாங்கிட்டு. ஸோ எது தேவை எது தேவையில்லை? இவர் வாரன் பஃபேங்க. வாரன் பஃபேவோடைய உங்ககிட்டயும் என்கிட்டயும் பணம் இருக்க போது, உலக கோடீஸ்வரர்களில் ஒருத்தர். அவர் வாழ்கிற வீடு வந்துட்டு 1958 ஒமஹா அப்படின்ற ஒரு இடத்துல வீடு வாங்கினாராம். இன்ன வரைக்கும் அந்த வீட்டில் தான் இருக்காராம். அவர் யூஸ் பண்ணுற காருடைய மதிப்பு இன்னைக்கு மதிப்பு, அதாவது 2014 லேட்டஸ்ட்டாக ஒரு புது கார் வாங்கியிருக்காரு. 25,00,000 ரூபாயோ என்னமோ. இன்னைக்கு நம்ம மக்கள் வாங்குற பைக்கு 7,00,000 ரூபா, ஏதோ நிஞ்சான்லாம் சொல்கிறாங்க, 15,00,000 ரூபாய், பல லட்சம் கோடி ரூபாய் வச்சிருக்கிற வாரன் பஃபே 25,00,000 ரூபா காரில் ப்ளஸ்ஸு அவரே தான் மோஸ்ட்லி ஓட்டிட்டு போயிடுவாராம். இப்படி தான் அதாவது அவருக்கு செலவு பண்ணுற அவர்னா கஞ்சமாக கிடையாது. எதற்கு செலவு பண்ணும்? பல லட்சம் கோடி ரூபாயை ஷேரு, பாண்டு இந்த மாதிரி வாங்கி போடுவார். ஏன்னா அது மேலும் மேலும் பெருகும். ஸோ ரொம்ப கிளியராக இருக்கணும். எதற்குலேருந்து நமக்கு வருமானம் வருதோ, எது நமக்கு சந்தோஷத்தை தருதோ, அந்த நமக்கு சந்தோஷத்தை தருதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவன் இந்த பைக்கை வாங்கிட்டான், அவனோட நான் நல்லதாக வாங்கணும். அவன் இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணிட்டான், அவனோட நம்ம பெருசாக, அதுதான் தப்பு. நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. அதை கரெக்டாக பணத்தை மேலும் மேலும் அந்த அசட்டில் செலவு பண்ணுறத தயங்கவே கூடாது. மொபைலுங்க, 1 மாதம் சம்பளம் 2 மாதம் சம்பளத்தை, அவங்களுடைய 2 மாதம் சம்பள பணத்தை மொபைலில் வாங்குற ஆளுலாம் நான் பார்த்துருக்கேங்க. இந்த மொபைலில் என்னங்க பேசிக்காக ஒரு கம்யூனிகேஷன், ரைட்டா? அந்த கம்யூனிகேஷனுக்கு இதுக்கு இது லேட்டஸ்ட் மாடல், வருஷம் வருஷம்லாம் புது புது மொபைலை மாற்றுறவங்களாம் நான் பார்த்துருக்கேங்க. அதாவது புதுசாக ஒரு இது வருதா, உடனே பழசு தூக்கி போடு, புதுசு வாங்கிக்கோ, ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளை புகழ்வாங்கன்னு. பேசிக்கலாக நம்ம இந்தியன்ஸ் நிறைய ஸ்டடீஸு, ஏன் இந்தியன்ஸ் இவ்வளோ திருமணங்களுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்லாம் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பேசிக்கலாக இந்தியன்ஸ்க்கு அவங்க மேலே உள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மி. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாதவன் தான் தேவையில்லாமல் இந்த ட்ரெஸ்ஸை போடு, இந்த மாதிரி காஸ்ட்லியான பைக்கில் போ, இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணு, இந்த மொபைலை வாங்கு. ஏங்க அதெல்லாம் நீங்கள் கிடையாதே. நீங்களே உங்களை இது பண்ணணும்னு நீங்கள் ஒரு சாதனை செய்ய வேண்டும். சாதனைன்றது பெருசாக வானத்தை முறிக்கலாம் வேணாம். உங்களால் முடிஞ்ச ஒவ்வொருத்தரால் நம்ம ஒரு வேலையை சின்சியராக செஞ்சால் அதுதான் சாதனை. மற்றவும் புகழணும் அப்படின்றதுக்காக பொருட்களை வாங்குகிறோம், அதுவும் கடனில் வாங்கி, அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு நாராயணமூர்த்தி, பல லட்சம் கோடி ரூபா. அவர் எப்படி போகிறான்னா, ஒரு நாளும் காரில் போக மாட்டாராங்க. அதாவது அவங்க டிரைவர் வச்சுருப்பாராம். அவங்க பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு இன்ஃபோசிஸோட பஸ் வருமா, அந்த பஸ்ஸில் தான் போவாராங்க. ஏன்னா இன்ஃபோசிஸ், ஏன்னா அவர் காரே ஓட்ட தெரியாதான். சனிக்கிழமை மட்டும் அவருக்கு டிரைவருக்கு லீவுன்றனால அவர் ஒய்ஃபுக்கு கார் ஓட்ட தெரியுமா, அவங்க வந்து பஸ் ஸ்டாப்பில் விடுவாங்களாம் எல்லாரும் மாதிரியும். இது வந்து ஷோ காட்டுறதுக்கு தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லாக அவர் பண்ணியிருக்க தேவையில்லைங்க. ஸோ வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணுறாருன்னா அவருக்கு போய் செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, நான் பஸ்ஸில் போனாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன, ஏன் இண்டஸ்ட்ரி வளருது அப்படின்னு. ஸோ பேசிக்கலாக அவங்க வாழ்க்கை மற்றவங்களுக்காக வாழாமல் நம்மளுடைய வாழ்க்கைக்காக செலவு பண்ணால் அதில் பிரச்சனையே வராது. பில்கேட்ஸ், அவருக்கு இல்லாத பணமா? மைக்ரோசாஃப்டோடைய ஃபவுண்டரு. அவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃப்ளைட்டில் எக்கானமி கிளாஸில் தான் போகிறாங்க. என்ன காரணம்? அவர் சொல்லுவாரேன், எனக்கு இல்லாத பணமா? இருந்தாலும் பாருங்க, 5-6 மடங்கு ஆகுது எக்கானமி கிளாஸுக்கும் ஃபஸ்ட் கிளாஸுக்கும் பிஸ்னஸ் கிளாஸுக்கும். அப்போ எதுக்கு தேவையில்லாமல், அதே டெஸ்டினேஷன் தான், கொஞ்சம் தானே அசௌகரியம், அதனால் நான் எக்கானமியில் போவேன்னு. ஆனால் அவரே ஒரு கால் எடுத்தாராம் ஒரு கட்டத்துக்கு மேலே, இத்தனை பேரை நம்ம கூட்டு போகும்போது அதுக்கு ப்ரைவேட்டாக ஒரு ஜெட்டு வாங்கிடலான்னு. ஸோ இதுக்கு செலவு பண்ணணும், இதற்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டிய இது வந்துட்டு அந்த ரிட்டர்ன்ஸை வச்சு, இத்தனை பேருக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு நம்ம ஒரு மீட்டிங்கு போகிறோமா, ப்ரைவேட் ஜெட் வச்சுக்கோ, அது பல வருஷம் கழித்து முடிவு பண்ணது. ஸோ வேல்யூ ஃபார் மணி, அதாவது நம்ம செலவு பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது, அதை வச்சு தான்
நம்மளுடைய செலவு இருக்கணும். அப்போ எதுக்கெல்லாம் செலவு பண்ணலாங்க? அசட்ஸுக்கு கண்ணை மூடிட்டு செலவு பண்ணலாம். முக்கியமானது, நம்ம இந்தியர்கள் செலவு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் செலவு பண்ணலை. எதுன்னா ஹெல்த்துக்கு செலவு பண்ணுறோம், டவுட்டே கிடையாது. என்னன்னா ஒவ்வொரு வருடமும் 10 கோடி இந்தியர்கள், ஒரு நீத்தி ஆயோக் ரிப்போர்ட் சொல்லுது, 10 கோடி இந்தியர்கள் பாவர்ட்டிக்கு தள்ளப்படுகிறார்களாம். ஏன்னா ஹெல்த்துக்கு செலவு பண்ணி. சி, நம்மளுடைய குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா எவ்வளோனா செலவு பண்ணுவோம். ஆனால் அவங்களை எப்படியாவது காப்பாற்றிடணும். அதுதான் எல்லாருமே நம்ம முடிவு பண்ணுவோம். அப்படி செலவு பண்ணும்போது தான் நம்ம பாவர்ட்டிக்கு தள்ளப்படுகிறோம். வருஷத்துக்கு எவ்வளோ? 10 கோடி பேர். அதற்கு நீங்கள் எப்படி செலவு பண்ணலாம்? ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கலாமே. ஹெல்த் இன்சூரன்ஸ் எத்தனை பேர் வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுங்களேன். நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது இல்லை. ஹெல்த் இன்சூரன்ஸ் அது வேஸ்ட்டு சார், அதனால் என்ன பிரயோஜனம்? அது நம்மளுக்கு தான் யூஸே பண்ண போகிறது இல்லையா? யூஸ் பண்ணலன்னா நல்லது. அடுத்த வருஷம் உங்களுக்கு அது நான் யூஸ்க்கு ஒரு ஏதோ போனஸ்ன்னு கொஞ்சம் குறைப்பான். உங்களுடைய ப்ரீமியம் குறையும். யாருக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க? உங்களுக்கு மட்டும் இல்லைங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் செலவு பண்ணுவீங்களோ, உங்கள் அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி எல்லாருக்கும் சேர்த்து அந்த ப்ரீமியம் எவ்வளோங்க? 5000, 10,000, 15,000 அது பண்ணிட்டோன்னு வைங்களேன். இன்றைக்கி நீங்கள் அது சோஷியல் சர்வீஸாக தான் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் கிளைம் பண்ணலன்னு வைங்க, பரவாயில்ல, யாருக்கோ ஒருத்தருக்கு அந்த பெனிஃபிட் போதில்ல. நாளைக்கு திடீர்னு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டால், அப்போ திடீர்னு 5 லட்சமோ 10 லட்சமோ வர இது பண்ணுறதுக்கு இந்த இன்சூரன்ஸ்லேருந்து வந்துட போதில்ல. ஸோ இல்லைன்னா நம்ம பாவர்ட்டிக்கு தள்ளப்படுவோம். அந்த 10 கோடி லிஸ்ட்டில் நீங்களும் ஆட் ஆக போகிறீங்க. ஸோ தயவு செய்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிக்கோங்க. இன்னொன்றுத்துக்கு நம்ம எதுக்கு செலவு பண்ணுறதில்ல? எஜுகேஷன். யூஎஸில் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ஒரு பணக்கார நாடு. அவங்களுடைய எஜுகேஷன் திருமணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அந்த மாதிரி டபுள் மடங்கு எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறாங்களாம். இந்தியர்கள் திருமணங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதோடைய 50% தான் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறோமா. திருமணம் ஒரு நாள் அஃபேர், முடிஞ்சு போச்சு. எஜுகேஷன் அப்படி இல்லைங்க, காலத்துக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க போகுது. எஜுகேஷன் அது ஒரு அசெட்டு. அதுக்கு தயவுசெய்து செலவு பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் அசெட்டுங்க? தங்கம் வாங்குங்க, கோல்டு பாண்டு வாங்குங்க, டிஜி கோல்டு வாங்குங்க. இப்போ டிஜி கோல்டுனா வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா ரெண்ட் கொடுலாம், அது வேறு சேரப்போகுது வேல்யூ. கோல்டு பாண்டுனா வருஷத்துக்கு 2.5% போடுவான், கோல்டு அப்ரிஷியேட் ஆகிறது இல்லாமல். ஆனால் தங்கம் வாங்குறீங்கன்னா ஜுவல்லாக வாங்காதீங்க, இல்லைன்னா செய்கூலி சேதாரம் அப்படின்னு குறைஞ்சிரும் வேல்யூ. அதுக்கு ஏதோ ஒரு கோல்டு காயின் வாங்கலாம். ஸோ அசட்டுன்றது என்னென்னா அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் வரணும். ஷேர்ஸ், எவ்வளோ ஷேர் இருக்குது, ஏதாவது ஒரு நல்ல ஷேரை வாங்கிக்கிட்டே இருக்கணும், விற்கக்கூடாது. வாங்கி எவ்வளோ 100 கூட ஷேர் வாங்கலாங்க, 200 வாங்கலாம். ஸோ ஒரு ஹோட்டலில் போயிட்டு, ஒரு பயங்கர காஸ்ட்லி ஹோட்டலில் போயிட்டு இன்ஸ்டாவில் ஃபோட்டோ எடுத்து போடுவேன், அதற்காக நான் ஹோட்டல் போகிறேன். அந்த பணத்துக்கு பதில் ஃப்ரெண்ட்ஸ்னால் யார்? எங்கேனாலும் இருக்கிறவன் தான் ஃப்ரெண்டு. எங்கே உங்களால் அஃபோர்டபுளோ அங்கே போயிட்டு அந்த பணத்தை ஒரு ஏதாவது ஷேர் வாங்கி போடுங்களேன். ஸோ பேசிக்கலாக நம்ம ஹிரோத்தோ கிரித்தானி மாதிரி ஒரு கோடீஸ்வரனாக வாழ்வோம். நிறைய பேர் யோசிப்பீங்க, அந்த ஆளுக்கு ஒன்றுமே வாழ தெரியலையே, எவ்வளோ கேவலமான வாழ்க்கைன்னு. அந்த ஆள் கில்லாடிங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ இப்படி வாழ்கிறார, இதை வச்சு புக்கு போட்டு எப்படி வே டு ஃப்ரூகல் லைஃப், எப்படி இப்படி சிக்கனமாக வாழ்கிறது அப்படின்னு அதை வச்சு புக்கு போட்டு அதில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு அவர். ஸோ பேசிக்கலாக நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப கஞ்சத்தனமாக வாழ தேவையில்லை. அதே சமயத்தில் தேவையில்லாமல் கடனை வாங்கி வாழாதீங்க. உங்களுக்கு வாழுங்க, மற்றவனுக்காக தயவு செய்து வாழாதீங்க. அவன் இதை நினைப்பான், இவன் நினைப்பான், அப்படிப்பட்ட நினைக்கிறவங்க ஆளுங்களை கூட சகவாசமே வச்சுக்காதீங்க. நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, கோடீஸ்வரனாக வாழுங்கங்க. எந்த கோடீஸ்வரன்? ஹிரோத்தோ கிரித்தானி மாதிரி. ஸோ இந்த வீடியோவை தயவு செய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தேவையில்லாமல் செலவு பண்ணி பின்னாடி அவங்க கஷ்டத்தில் இருக்கிறதுக்கு அவங்களும் உங்களை மாதிரி கோடீஸ்வரனாக வாழலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் ஏதாவது தோணுச்சுன்னா, ஆமாம்ல இதிலலாம் நான் வேஸ்ட்டாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அதை ஷேர் பண்ணுங்கள். நானும் பார்த்துட்டு இனிமேல் நான் அதுக்கு செலவு பண்ணாமல் இருப்பேன், நீங்களும் செலவு பண்ணாமல் இருங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.